أشهد أن لا إله إلا الله. الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين نبينا محمد وعلى آله وأصحابه أجمعين أما بعد. அன்புக்குரிய சகோதரர்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹ்வுடைய மகத்தான கிருபையினால் அவனுடைய பேரருளால் புனிதமிக்க இந்த ரமலான் மாதத்தினுடைய 19வது நோன்பை நோற்றவர்களாக நாம் கொண்டிருக்கின்றோம். அதோடு அதிகாலையிலே நாம் அல்லாஹ்வுக்கு நிறைவேற்ற வேண்டிய கடமையும் நிறைவேற்றிவிட்டு அல்லாஹ்விடத்திலே அவனுடைய மன்னிப்பையும் அவனுடைய அருளையும் எதிர்பார்த்து வேண்டியவர்களாக இருந்து கொண்டிருக்கின்றோம். நாம் அல்லாஹ்வுக்கு செய்யக்கூடிய நற்காரியங்கள் எல்லாவற்றையும் அல்லாஹ் தஆலா ஏற்றருள்வானாக. அதற்குண்டான நற்கூலியை முழுமையாக மறுமையிலே நம் எல்லோருக்கும் தந்தருள்வானாக. அன்புக்குரியவர்களே, நாமெல்லாம் மறுமை வாழ்க்கையை நிம்மதியாக இருக்க வேண்டும், அங்கேயே மகிழ்ச்சியாக சந்தோஷமாக வாழ வேண்டும் என்ற உயர்ந்த எண்ணத்தோடு மறுமையிலே பேரின்ப வாக்கியமான சொர்க்கத்தை அடைய வேண்டும் என்ற ஆசையோடு நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம். அந்த சொர்க்கத்தை அடைவதற்குண்டான வழிகள் என்ன, அங்கே கிடைக்கின்ற பாக்கியங்கள் என்ன என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற நோக்கத்தோடு அதிகாலையிலே நாம் ஃபஜ்ர் தொழுகைக்கு பின்னால் ஒரு தலைப்பை தேர்வு செய்து சோனப்பாதை என்ற அந்த தலைப்பின் கீழ் சொர்க்கத்தை பற்றி நாம் தெரிந்து கொண்டிருக்கின்றோம். அந்த தொடரிலே இன்றைக்கு நாம் தெரியக்கூடிய விஷயம் என்னவென்றால், சொர்க்கவாசிகளுக்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய ஆடை ஆபரணங்கள், ஆடைகளும் ஆபரணங்களும். அதாவது உலகத்தில வாழுகின்ற பொழுது மனிதர்களை பொறுத்தவரையிலே ஆடை அழகாக இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுவார்கள். பெண்களானாலும் ஆண்களானாலும் நல்ல ஆடை உடுக்க வேண்டும், அது உயர் ரகமான ஆடை இருக்க வேண்டும், பளபளான் இருக்க வேண்டும், பார்ப்பதற்கு கண்ணை கவர வேண்டும், மக்கள் எல்லாம் அதை பார்த்து ரசிக்க வேண்டும், அதை மதிக்க வேண்டும் என்றெல்லாம் ஆசைப்படக்கூடிய ஒரு தன்மை இந்த உலகத்தில் பார்க்கணும். ஆடையால் தான் மனிதன் இருக்கிறான். ஆள் பாதி ஆடை பாதி என்று சொல்வார்கள். அந்த அடிப்படையிலே ஆடை இருந்தால்தான் அவனுக்கு அழகாக இருக்கிறது. சொர்க்கத்துல போகும்போது அவங்க ஆடை அவர்கள் அணிவிக்கப்படுவார்கள். அது எப்படிப்பட்ட ஆடை என்று சொன்னால், உலகத்துல மனிதர்களை பொறுத்தவரையில நல்ல ஆடை காசு அதிகமா கொடுத்து வாங்கி போடுவதிலே மகிழ்ச்சி அடைவார்கள். பெண்களை பொறுத்தவரையில நிறைய காசு கொடுத்து ஆடைகளை வாங்குவார்கள். சாரிகள், விலை உயர்ந்த சாரிகள். அதில் சாரிகள்லேயே ஆடைகள்லேயே ரொம்ப கூடின சாரி பட்டாடை. பட்டாடை என்று சொல்கின்ற பொழுது அந்த ஆடை ஒரு ஒரு ஆடைக்கு ஒரு சாரிக்கு ₹1,00,000 வரை இன்றைக்கு இருக்கிறது. அந்த அளவுக்கு வாங்கி அதை அணிவிக்கிறாரு. அது மென்மையா இருக்க வேண்டும், நல்ல வலுவழுப்பான சாரியாக இருக்க வேண்டும் என்றெல்லாம் அந்த ஆடையிலே பெண்கள் தன்னுடைய எல்லா உழைப்பை செலவழிப்பார்கள். அதற்காக காசு பணத்தை செலவழிக்கிறார்கள். இது உலகத்தை நான் பார்க்கணும். உலகத்துல எப்படி அவர்கள் ஆசைப்படுகிறார்களோ, தன்னுடைய ஆடை அழகாக இருக்க வேண்டும், அலங்காரமான ஆடையாக இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறார்களோ, அதே போன்று அல்லாஹ் தஆலா சொர்க்கத்திலேயும் என்ன செய்கிறார், அவர்களுக்கு ஆடைகளை வழங்குகிறார். அது எப்படிப்பட்ட ஆடைகளாக இருக்கும் என்பதெல்லாம் அங்க போனா தான் தெரியும். அதாவது மனம் அவர்களுக்கு விரும்புகின்ற அளவுக்கான ஆடைகள் என்ன செய்யும், அது கிடைக்கும். பொதுவான சொர்க்கத்துடைய பொதுவான நியதி இதுதான். அது ஆடையானாலும் உணவானாலும்
மற்ற எந்த பொருளானாலும் அவளுடைய மனம் விரும்புகின்றது கிடைக்கும். அந்த ஆடைகள் கிடைக்கத்தான் செய்யும். இருந்தாலும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த சொர்க்கத்து ஆடைகளிலேயே விலமதிக்க முடியாத சில ஆடைகளை அல்லாஹ் தஆலா குறிப்பிட்டு சொல்கிறார். அந்த ஆடைகளுடைய பெயர்களை, அது என்ன விதமான ஆடைகளாக இருக்கும் என்று அல்லாஹ் குறிப்பிட்டு சொல்கிறார். அதாவது எல்லா ஆடைகளையும் வரிசையை அடிக்கிட்டே போறாருந்தா குர்ஆன் பத்தாது. எப்படி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பல வர்க்கங்களை சொல்லும் போது எத்தனை பல வர்க்கங்களை குர்ஆன்ல குறிப்பிட்டிருக்கான்? 4 விதமான பல வர்க்கங்களே சொர்க்கத்தில் கொடுக்கப்படக்கூடிய பல வர்க்கங்களை என்று குறிப்பிடுகிறார். 4 தான் குறிப்பிடுகிறார். அதனால 4 மட்டும்தான் கிடைக்கும், வேற பழங்கள்லாம் கிடைக்காதுங்கிறது இல்லை. அதே போலதான் சொர்க்கத்திலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொர்க்கவாசிகளுக்கு ஆடை அணிவிக்கின்ற பொழுது ஒரு சில ஆடைகளை அல்லாஹ் தஆலா குறிப்பிட்டு சொல்லுகிறார். அதே பார்த்தா அலங்கரிப்பதற்காக வேண்டிய அவர்களுக்கு ஆபரணங்களையும் போடுவான். ஆபரணங்கள் என்றால் உலகத்தை இன்னை பார்க்கிறோம், பெண்கள் ஆபரணம் அணிவதிலேயே அவர்கள் ரொம்ப ஆசை உள்ளவர்களாக இருக்கிறார்கள். எந்த ஒரு பெண்ணும் எனக்கு ஆபரணம் வேண்டாம், எனக்கு தங்க நகை வேண்டாம், நான் வெறுமனையே உடனே வச்சுக்கிறேன் சொல்லி யாருமே அப்படி ஆசைப்படுவது ரொம்ப துறவிகளாகத்தான் இருப்பார்கள். அவர்கள் கூட இப்ப மாலைகளை அதிகமா வாரி போட்டு இருக்கிறார்கள். அதனால தங்கத்தின் ஆசை கொண்டவர்கள் பெண்களை பொறுத்தவரை, தங்கத்தின் மீது ஈர்க்கப்பட்டவர்கள். தங்கம் அலங்காரமா இருக்க வேண்டும். களத்துல மாலை, கண்ணுல கையில வளையல், காதுல எல்லா இடத்திலையும் அந்த தங்க ஆபரணங்களை போட்டு அலங்கரிப்பதை இன்றைக்கு நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். அதே ஆனா தங்கத்தை பொறுத்தவரையில உலகத்துல பெண்களுக்கு அது அனுமதிக்கப்பட்டிருக்கிறது. தங்க ஆபரணங்கள் அவர்கள் அனுமதிப்பார். ஆனால் ஆண்களுக்கு என்னது தடை செய்யப்பட்டிருக்கிறது. அதே போன்றுதான் பட்டாடை. அந்த பட்டாடைகள் பெண்களுக்கு அல்லாஹ் தஆலா அனுமதித்திருக்கிறார். ஆண்களுக்கு என்னது பட்டாடை அணிவதை அல்லாஹ் தடை செய்திருக்கிறார். அந்த அலங்காரங்கள்லாம் உலகத்தை மரமேல அல்லாஹ் தஆலா தயார்படுத்தி வைத்திருக்கிறார் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஆக மர்மே சொர்க்கத்தை பொறுத்தவரையில அங்கே ஆண் பெண் என்ற பாகுபாடு இல்லாமல் அத்தனை பேரும் ஆண் பெண் எல்லோரும் ஆபரணம் அணிவார்கள். எல்லோரும் அணிவார்கள். அவர்களுக்கு ஆபரணம், அலங்காரம், அவர்களுக்கு விரும்புகின்ற அலங்கார ஆபரணங்களை அவர்கள் அணிந்து கொள்ளலாம். அந்த ஆபரணங்கள் தங்கத்தால் இருக்கும் அல்லது வெள்ளியால் இருக்கும். அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார். பெண்களுக்கு அதே மாதிரிதான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மர்மையில தன்னுடைய அடியார்களை அழகாக பார்க்க வேண்டும் என்று அவன் ஆசைப்படுகிறான். அலங்காரம். அந்த அடிப்படையிலே அல்லாஹ் குர்ஆன்ல பல இடங்களிலே அல்லாஹ் அந்த ஆபரணங்களை பற்றியும் அந்த ஆடைகளை பற்றியும் பல இடங்கள்ல அல்லாஹ் தஆலா சொல்லி காண்பிக்கிறான். ஒரு வசனத்திலே அல்லாஹ் சொல்லி காண்பிக்கிறான், இன்னல்லாஹ யுத்ஹிலுல் லதீன ஆமனு வ அமிலுஸ் ஸாலிஹாத்தி ஜன்னாத்தின் தஜ்ரி மின் தஹ்திஹல் அன்ஹார் யுஹல்லவுன ஃபீஹா மின் அஸாவிர மின் ஃபில்லத்தின் வ லூலுஇன் வ லிபாசுஹும் ஃபீஹா ஹரீர். இந்த வசனம் முழுக்க சொர்க்கவாசிகளுடைய ஆடைகளை பற்றியும் அவர்களுடைய ஆபரணங்களை பற்றியும் என்ன செய்கிறது, சொல்லி காண்பிக்கிறது. அல்லாஹ் தஆலா என்ன சொல்கிறான், இன்னல்லாஹ் நிச்சயமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனை கொண்டு நம்பி மறுமையிலே இப்படிப்பட்ட பாக்கியங்கள் எல்லாம் நிச்சயம் அல்லாஹ் தருவான் என்ற நம்பிக்கையிலேயே தன்னுடைய வாழ்க்கை உலகத்திலே யாரெல்லாம் கழித்தார்களோ அப்படிப்பட்டவர்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொர்க்கத்தில நுழைவிப்பான். இன்னல்லாஹ யுத்ஹிலுல் லதீன ஆமனு வ அமிலுஸ் ஸாலிஹாத், ஈமான் கொண்டு சாலிஹான நல் அமல்கள் செய்த அந்த நல்லடியார்களை அல்லாஹ் சொர்க்கத்திலே பிரவேசிக்க செய்வார். ஜன்னாத்தின் தஜ்ரி மின் தஹ்திஹல் அன்ஹார், ஜன்னாத்தின் தஜ்ரி மின் தஹ்திஹல் அன்ஹார், ஆறுகள், பாலாறு, தேனாறு, மது ஆறு, தண்ணியாறு, எல்லா ஆறுகளும் ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய அற்புதமான சொர்க்கத்திலே அல்லாஹ் தஆலா நுழைவிக்க செய்வார். அதிலே அவர்கள் மதிவளர்ந்து மயங்கிய அதை அனுபவிப்பார்கள். அது மட்டும் இல்லாமல் அந்த சொர்க்கத்தை உடஞ்ச உடனே அவர்களுக்கு மின் அசாவிர, அவர்களுக்கு வளையல்கள் நினைக்கப்படும். அழகான வளையல்கள். அந்த வளையல்கள் தங்கத்திலான வளையல்கள் ஜொலிக்கும்.
அந்த தங்கம் மட்டுமல்ல, லூலுஹா, லூலு என்று சொன்னால் முத்துக்களாலும் பவளங்களாலும் பொறிக்கப்பட்ட ஆபரணங்கள். இன்னைக்கு ஆபரணங்களை பெண்கள் அப்படிதானே முத்து பதிக்கப்பட்ட இதுதானே போடுறாங்க. ஜொலிப்பதற்காக நீ கல் பயிற்சிருக்கும், பளபளான்னு இருக்கணும், கவரணும். இதெல்லாம் இயல்பு, மனிதர்களுடைய இயல்பு. அழகாக இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும் சொல்லி ஆசைப்படுகிறார். இது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மறுமையில அவர்களுக்காக வேண்டி அல்லாஹ் தஆலா கொடுக்கிறார். வலிபாசும் ஃபீஹா ஹரீர். ஆபரணங்கள் இப்படி இருக்கும், தங்கத்தில் இருக்கும், முத்துக்களால் பதிக்கப்பட்டிருக்கும், பவளங்களால் இருக்கும். அவர்களுக்கு அங்கே ஹரீர் என்கக்கூடிய பட்டாடைகள் அவர்களுக்கு வழங்கப்படும் என்று இந்த வசனத்திலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுகிறான். அதே போலதான் அல்லாஹ் தஆலா நம்ம அடிக்கடி ஓதக்கூடிய சூரத்து சஜதா என்கக்கூடிய அந்த அத்தியாயத்திலும் சொர்க்கத்தை பத்தி, சஜதா சூரத்துல் தஹர் எங்கக்கூடிய அந்த அத்தியாயத்துல சொர்க்கத்தை பற்றி தான் அதிகமாக வர்ணிக்கலாம். சொர்க்க பாக்கியங்களை பற்றி தான் அந்த அத்தியாயம் பேசுகிறது. அதிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு வசனத்திலே சொல்லுகிறான், ஆலியஹும் சியாபு சுந்துசின் வ இஸ்தபரகின் வ ஹுல்லு அஸாவிர மின் ஃபில்லா வ ஸகாஹும் ரப்புஹும் ஷராபன் தஹூரா. அல்லாஹ் அக்பர். வர்ணனைகள். அல்லாஹ் தஆலா தன்னுடைய அடியார்களுக்கு ஆசை ஊட்டுகிறார். என் அடியானே, இந்த உலகம் சித்தின்பம், இது அற்ப வாழ்க்கை. திடீரென உன்னை காலை வாரி தூவிடும். பேசிக்கொண்டிருந்தால் உயிரை கைப்பற்றி விடுவான், படுத்த படுக்கையிலே கைப்பற்றி விடுவான், போய் கொண்டிருக்கும் போது கைப்பற்றுவான். இதாயா வாழ்க்கை? நீ இதை பார்த்து ஏமாந்து விடாத, எல்லாம் விட்டுட்டு வந்துடுவ. உனக்கு இங்க நான் வச்சிருக்கேன், இங்க உனக்கு அற்புதமா வச்சிருக்கேன். அல்லாஹ் தஆலா அதுல வர்ணிச்சு சொல்லுகிறான். அந்த சொர்க்க பாக்கியங்களை எல்லாம் வர்ணிச்சுட்டு வராங்க. அங்க எப்படி இருக்கும், கோளைகள் எப்படி இருக்கும், பாத்திரங்கள் எப்படி இருக்கும், அங்க பழையக்கூடிய இருக்கும். வில்தான் முஹல்லதூன் யதூஃபு அலைஹிம் வில்தான் முஹல்லதூன். நந்தனமான வில்தான்கள், அழகழகான பிள்ளைகள், வில்தான்கள் அங்கே இருப்பார்கள் என்று சொல்லிட்டு வரும்போது சொன்ன அல்லாஹ் தஆலா சொல்லி காமிக்கிறான், ஆலியஹும் சியாபு சுந்துஸ். அவர்களுக்கு மேல என்ன இருக்கும்? சியாபு சுந்துஸ். அந்த 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 ஆடைகளுக்கு அல்லாஹ் தஆலா பேர் என்ன சொல்கிறான்? சுந்துஸ். வ இஸ்தபரக் குதுருன். சுந்துசுன் இஸ்தபரக். சுந்துஸ் இஸ்தபரக்ங்கிறதெல்லாம் அது பிரபதிக்க முடியாத ஆடைகள், மன்னர்கள் அடையக்கூடிய ஆடைகள். இந்த வார்த்தையை பொறுத்தவரையில இதெல்லாம் பாரசீக வார்த்தைகள் என்று கூட சொல்லப்படுகிறது. அங்கே மன்னர்கள் எல்லாம் பார்க்கிறமா இல்லையா, மன்னர்கள் ஆடை எழுதி வரக்கூடிய அவருடைய தோரணைகளும் அலங்காரங்களும் இவ்வளவு உலகம். அந்த மாதிரி உலகத்தில் அனுபவித்தவர்களுக்கு அங்க கிடையாது. நரகத்திலான ஆடைகள் நரகத்தில் அனுபவிப்போம். அந்த ஆடையை பத்தி அல்லாஹ் வேற சொல்றான், அது வேற டாபிக். நரகத்து ஆடைகள் எப்படி இருக்கும். இங்கே சொர்க்கத்துடைய ஆடைகளை பற்றி அல்லாஹ் தஆலாவுடைய பெயர் சொல்லுகின்ற பொழுது சுந்துஸ் இஸ்தப்ரக். சுந்துஸ் என்று சொன்னால் பளபள, கை வச்சு அப்படி வழி ஓடிட்டே இருக்கு. நினைச்சோ அப்படிப்பட்ட பளபளம். எப்படி பச்சை நிறத்திலே இருக்கக்கூடிய ஆடைகள். பச்சை தான் விரும்புவாங்க, அழகாரி, கண்ணை கவரும். அப்படிப்பட்ட அந்த ஆடைகளை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அனுபவிப்பான். சுந்துஸ் இஸ்தப்ரக் வ குல்லு அஸாவிர மின் ஃபில்லா. முதல்ல சொன்ன அந்த வசனத்துல அல்லாஹ் தஆலா குல்லு அஸாவிர மின் ذهب, அங்கே தங்கத்திலான வளையல்கள் அவர்களுக்கு அணிவிக்கப்படுவார்கள். இங்கே இந்த வசனத்தில் அல்லாஹ் சொன்னா மின் ஃபில்லா, வெள்ளியிலான வளையல்கள் அவர்களுக்கு போடப்படும். வெள்ளி, தங்கம், உனக்கு என்ன வேணுமோ நீ எதை அனுபவிச்சுக்கோ. எப்படிப்பட்ட வளையல் போட்டி உன்னை அழகுபடுத்த முடியுமோ அப்படியெல்லாம் நீ அழகுபடுத்தி ஜாலியாக நீ வாழங்க. ஜாலியா சந்தோஷம் இல்லம். அது எது? உலகத்துல உலகம் சந்தோஷம் இல்லை, உலகம் சந்தோஷ இல்லை. உலகம் துன்பமான இல்லம், துன்ப இல்லம் உலகம். உலகத்தை பொறுத்தவரையிலே அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மூமின்களுக்கு துன்பம், காவிர்களுக்கு இன்பம். அதுதானே மூமின்களுக்கு துன்ப இல்லம். இது அத்துனியா சிஜ்னுல் மூமின். இந்த துனியா என்பது மூமினுக்கு சிறைச்சாலை. கஷ்டமா இருக்கும். கடமைகளை நிறைவேற்ற கஷ்டம், அல்லாஹ்வுடைய சட்டத்திட்டங்களை பேணி வாழ்வது கஷ்டம். இந்த துன்பத்திலே அதையெல்லாம் தாங்கி கொண்டு அல்லாஹ்வுக்காக வேண்டி நாம் வாழ்கிறோம். அல்லாஹ்வுக்காக வேண்டி இதை உண்போம், அல்லாஹ்வுக்காக வேண்டி இதை தின்ன வேண்டாம், அல்லாஹ்வுக்காக வேண்டி இதை செய்ய வேண்டாம்
என்றெல்லாம் அல்லாஹ் வைந்த நாளைக்கு அல்லாஹ் நமக்கு இந்த பேரின்பத்தை தர வேண்டும் என்ற ஆசையோடு இந்த துனியாவை புறக்கணித்து வாழ்ந்தார்களே, அவர்களுக்கு நாளை சொல்லுவோம் துனியா சிதில் ஜன்னத்துல் காஃபிர். துனியா என்பது காவிர்களுக்கு சொர்க்கம், சுவனம். அவனுக்கு வரம்பு கிடையாது, அவனுக்கு சட்டம் கிடையாது, அவனுக்கு இதை திங்கணும் இதை திங்கக்கூடாது கிடையாது. கண்டதையெல்லாம் திம்பான், எப்படியும் வாழ்வான், என்னமும் செய்யலாம். உலகத்தோடு அவனுடைய வாழ்க்கை பினிஷ், உலகத்தோடு முடிந்தது, அழிந்தது அவன் வாழ்க்கை. ஆனால் மறுமையை நம்பக்கூடியவர்களுக்கு அவங்களுடைய வாழ்க்கை தொடரும். உலகத்திலையும் அல்லாஹ் கட்டுப்பட்டு வாழ்ந்தார்கள், மறுமையிலும் அவர்கள் இன்பகரமான வாழ்க்கையை அவர்கள் அனுபவிப்பார்கள். அவர்கள் அதனால எனக்காக வேண்டி பசித்திருந்தான், எனக்காக வேண்டி விழித்திருந்தான், எனக்காக வேண்டி செலவு செய்தான், எனக்காக வேண்டி உழைத்தான், எனக்காக வேண்டி போனான், எனக்காக வேண்டி வந்தான், எனக்காக வேண்டி பாடுபட்டான் என்ற பிறகு அவனை நான் கண்ணியப்படுத்தாமல் இருக்க மாட்டேன். அல்லாஹ் சொல்றானே, அவனை நான் ரெஸ்பெக்ட் கொடுப்பேன். அவனை நடியானை வா வா யா இபாதி யா இபாதி லா ஹௌஃபுன் அலைக்கும் வலா லா ஹௌஃபுன் அலைக்குமுல் யௌம வலா அன்தும் தஹ்ஸனூன். என்னுடைய அடியார்களே, இன்றைய தினத்திலே உங்களுக்கு எந்த கவலையும் இல்லை, எந்த கவலையும் இல்லை, இதற்கும் நீங்கள் அஞ்ச வேண்டாம். பாருங்கள், உதுகுலு அல் ஜன்னத, அல்லாஹ் உதுகுல் ஜன்னத அன்தும். அல்லாஹ் சொல்லி காட்டுறார் சொர்க்கத்தை பத்தி. அப்படியே அந்த சொர்க்க இன்பத்தை பத்தி நம்ம குர்ஆன்ல அப்படி படிக்கக்கூடிய நேரத்துல இப்பவே அல்லாஹ்ல என்னை சொர்க்கத்துக்கு அனுப்பிட மாட்டாயா எங்கக்கூடிய ஒரு ஆசை அது தோன்றும். அப்படித்தான் நபித்தோழர்களுக்கெல்லாம் அந்த எண்ணம் வந்தது. எனவே அன்புக்குரிய சகோதரர்களை, இப்படிப்பட்ட நற்பாக்கியங்கள் நாளைக்கு நமக்கு அல்லாஹ் தர வேண்டும். அந்த இன்பத்தை நாம் அனுபவிக்க வேண்டும், நாமும் அனுபவிக்க வேண்டும். நம்முடைய உத்தார், நம்முடைய உறவினர்கள், நம்முடைய நண்பர்கள், சொந்த பந்தங்கள் எல்லோரும் சந்தோஷமாக அங்கே வாழ வேண்டுமானால் நாம் முற்றிலும் அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்ட நல்லடியார்களாக, சொர்க்கத்துக்கு தகுதியுடைய அமல்களை செய்யக்கூடிய மக்களாக நாம் வாழ்ந்தால் நிச்சயமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த இன்பகரமான வாழ்க்கையை நமக்கு தருவார். அல்லாஹ் தஆலா நம் எல்லோரையும் மறுமையிலே அந்த சொர்க்க பாக்கியத்தை தருவானாக. வா ஹிதாவனா பில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.